நீங்க இதெல்லாமே தக்காளி போட்டிருப்பீங்களாட்டிருக்கு? ஆமாங்க, தக்காளி எல்லாமே கொடி கட்டி தான் பண்ணுவாங்க, நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க? எல்லாம் தக்காளி கொடி கட்டி பண்ணுவாங்க. இன்னைக்கு தக்காளி விற்கிற விலைக்கு கொடி கட்டி போட்டோம்னா அவ்வளவுதான். இதுக்கே ரொம்ப சிரமம் தான். தக்காளி பார்த்தீங்கன்னா காப்பு நல்லா இருக்குது. காப்பு நல்லா இருந்து என்ன பண்ணுறது, விலை இல்லை. சரி காப்புனாச்சும் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே நீங்க தக்காளி பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம், தக்காளி ஒரு 1/2 ஏக்கரா வருங்களா? 1/2 ஏக்கரா வராதுங்க, கம்மியாக தான் வரும். ஒரு 15 சென்ட் வரும். இதுனா வர வழியே வெங்காயமா இருக்குதுங்க? ஆமாங்க, மிளகா காட்டுக்குள்ளே நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம். இந்த பக்கம் மிளகாய் போட்டிருக்கீங்க? இந்த மிளகா காட்டுக்குள்ளே பூரா வெங்காயம் போட்டிருந்தோம். வெங்காயம் பிடுங்கியாச்சு. எல்லாம் பச்சை மிளகா. தக்காளி பற்றி சொல்லுங்க. தக்காளி இந்த ரகம் பார்த்தீங்கன்னா மதனுங்க. தக்காளி ரகம் பேர் வந்து மதனு. இது நம்ம நாட்டு தக்காளி தான். ஓரளவுக்கு ஈல்டு பரவாயில்ல, பட் ஆனால் விலை தான் சுத்தமாக இல்லை. டிப்பர் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபாய்க்கு தான் நம்மகிட்ட எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பெருசாக இதே இல்லை, இருந்தாலும் தக்காளி மேலே ஒரு ஆர்வம். இது கொடி கட்டி போடணுன்ட்டு தான் போட்டதே. ஆனால் விலை இல்லைன்றங்காட்டி கம்முன்னு அப்படியே விட்டுட்டேன். சரி வர்றது வரட்டே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. தக்காளியில் நல்லா பழுத்து இருக்கு, இன்னும் பொறிக்காமே இருக்கீங்க? இல்லை, இன்னைக்கு பொறிச்சிருக்கிறாங்க. நீ நாளைக்கு இதெல்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு பொறிக்கிற பழம். இப்போ ரேட் என்ன போயிட்டு இருக்குங்க கிலோ மார்க்கெட்டில்? கிலோ 7 கிலோ 100 ரூபாய்க்கு அவங்க போடுறாங்க. நம்மகிட்ட இருக்கிறது டிப்பர் 150 ரூபாய்க்கு. 25 கிலோ டிப்பர் வந்துட்டு 150 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. சரி, நம்ம எனக்குமே வந்து விவசாய பொருளை வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அது என்ன வருதோ அதை கொண்டு போய் கொடுத்துட்றோம். 1-2 இந்த அழுகல் பூச்சி இதெல்லாம் ஆட்டுக்கு போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாய் போட்டுச்சு. இது சொட்டு நீரில் போட்டிருக்கீங்க? ஆமாம்மா, சொட்டு நீரில் தான் போட்டோம். இதுக்குள்ளேயே வெங்காயம் வச்சுருந்தோம். வெங்காயம் ஒரு 500 கிலோ பக்கமாக வந்திருக்கும். வெங்காயம் நல்லா ஹீல்டு தான் இந்த டைமு, தப்பு இல்லை. நம்மளுக்கு வெங்காயம் எப்பவுமே நல்லா ஹீல்டு. நமக்கு விவசாயம் நல்லா கை கொடுக்குது. ஆனால் விலை தான் எப்பவுமே இருக்கிறது இல்லை. நம்ம பண்ணுறக்கு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஒரு 6 மாதமாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பெருசாக எந்த ஒரு இதுவும் பார்க்கல. ஆனால் ஆர்வம் மட்டும் குறையாமையாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விவசாயம் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம், நம்ம இப்போ ஒரு 6 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல் தலைமுறை விவசாயம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட இதுக்கு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லாவே இந்த ரகம் பேர் வந்து சந்திரிக்கா. ஆமாம் ஆமாம், மிளகாயெல்லாம் இது பொறிச்சிட்டாங்க, நேற்று பொறிச்சிருக்கிறாங்க. மிளகாயெல்லாம் நல்லாவே ஹீல்டு தான் நம்மளுக்கு. மிளகாயே அந்த சைடில் நம்ம முள்ளங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். முள்ளங்கி ஓரளவுக்கு வந்திருக்குது. முள்ளங்கி பற்றி நம்மளுக்கு சுத்தமாகவே தெரியாது. இருந்தாலும் சும்மா ஒரு ஆசைக்காக எல்லாமே இது பூராமே இது பண்ணியிருக்கிறது பூராமே ஆசைக்காக பண்ணினது தான். விவசாயமே எனக்கு ஆசை தான். அந்த ஆசைக்காக பண்ணினது. ஆசைக்காக பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க? கண்டிப்பா. இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. ஆமாம், சும்மா அப்படியே போட்டு பார்த்தோம். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகலை. இதுக்கெல்லாம் என்ன மருந்து அடிக்கணும் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சும்மா போடணும்னு போட்டேன். இதில் கொஞ்சம் ஓரளவு பிடுங்கிட்டேன் முள்ளங்கி. ஓரளவு பெரிய முள்ளங்கியெல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போ முள்ளங்கி கொஞ்சம் இருக்குது. இந்த ஒரு லைன் மட்டும் முள்ளங்கி போட்டு விட்டேன். எப்பவுமே சொட்டு நீர் போட்டோம்னா, சொட்டு நீருன்னு இல்லை, இந்த மிளகாயெல்லாம் வச்சோம்னா அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஏதோ ஒரு விவசாயம் பண்ணலாம். வெங்காயம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா முள்ளங்கி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அது பூராமே வெங்காயம் போட்டிருந்துச்சு. நாற்று பத்தாமல் அது பூரா வெங்காயம் வச்சு விட்ருந்தேன். அது பூரா பிடுங்கியாச்சு. நீ அதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம வியூவர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சொட்டு நீர் பைப் நீங்கள் எப்படி வாங்குறீங்க, கவர்மெண்ட் சப்சிடி அதெல்லாம் கேட்குறாங்க. நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக பண்ணலாங்க. நம்ம உங்களோட அட்வைஸ் எல்லாமே கொடுங்க. கண்டிப்பாங்க. சொட்டு நீர் வந்துட்டு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பத்திரமெல்லாம் ஒருத்தர் பேரில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வாங்கிக்கலாம். இது சின்ன இது வாங்க முடியாத சூழ்நிலை. அதனால வந்துட்டு இங்கே அவினாசியில் அண்ணன் கம்பெனி சிவா ட்ரேடர்ஸ் இருக்குது. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. வாவின் பைப்ஸு அவங்க மேனுஃபேக்சரிங்கு. அவங்களோட இதில் வந்து நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே அவங்களோட இது பொருள் எல்லாமே நல்லா இருக்குது.
இது வாங்கி போட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன தண்ணி கட்டுற வேலை மெயினாக இல்லை. நம்ம இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டு மரவள்ளி கிழங்கெல்லாம் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஆனால் தனியாக ஆள் போட்டு நம்ம தண்ணி கட்டுற அளவுக்கெல்லாம் அதில் ப்ராஃபிட் இருக்காது. அதனால வந்துட்டு சொட்டு நீர் போட்டு விட்றங்காட்டிக்கு அதில் ஏகப்பட்ட வேலை மிச்சம், கூலி மிச்சம், நேரம் மிச்சம் எல்லாமே. இந்த ஒரு சண்டே டைம்ல பீஸ்ஃபுல்லா அமைதியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மற்ற நாளைக்கெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பண்ணிக்குவாங்க. இது ஏன்னா இதெல்லாம் மிளகாய் பொறுத்த அளவுக்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் பொரிச்சா போதும். அந்த அளவுக்கு மிளகாய் அவ்வளவுதான் வரும். வாரத்துல ஒரு நாள் தான் பொரிக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி அப்படி கிடையாது, 2 நாளைக்கு ஒரு டைம் பொரிச்சிட்டே இருக்கணும். வாரத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 நாள்னாச்சும் நம்ம தக்காளி பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அன்னைக்கு நம்ம இருந்து பொரிக்கிறோம்னு சொல்றது வந்துட்டு சாத்தியம் இல்லாதது. அதை வந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குச்சி வந்துட்டு நம்ம வாரத்துல ஒரு நாள் சும்மா தண்ணி திறந்து விட்டாலே போதும். தண்ணியும் பெருசா தேவைப்படாது, எதுவுமே குச்சிக்கு தேவையில்லாதன்றங்காட்டிக்கு அது நம்ம பார்த்துக்கலாம். இடையில மருந்து அடிக்கிறது, உரம் கொடுக்கறது, அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான வேலையை மட்டும் நான் பண்ணிக்குவேன் சண்டே ஒன் டேல. மற்ற நாளைக்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களால தான் இது பண்ண முடியுது. மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பழுக்க விட்டுருக்கீங்க, அது என்ன? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வச்ச மிளகாய்ங்க. அது ஒரு 5-6 மாதம் அதில் காப்பு பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு இப்போ அதை அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா இனி பார்த்தீங்கன்னா மிளகாயெல்லாம் சின்னதாகிருச்சு. இனி அதை அப்படியே விட்டுட்டோம்னா மிளகா பழுத்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வரமிளகா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு புது மிளகா வந்ததுக்கப்புறம் அதை விட்டாச்சு. நம்ம அப்படியே கண்டினியூவாக கொடுக்குறவங்களுக்கு இந்த மிளகாய் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது பேர் என்ன ரகம் அதெல்லாம்? ரெண்டும் ஒரே ரகம் தான். ஆனால் மிளகா சின்னதாயிருச்சு. இது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டமாக இருக்கும். புதுச்செடிக்கு எப்பவுமே நல்லா நீட்டமாக இருக்கும். பொரிக்க 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 என்ன ஆகுன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் நல்லா பொரிக்கலாம். பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வளர்த்தி வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம அதுக்கப்புறம் அதை பொரிச்சோம்னாலும் மார்க்கெட்டில் வந்து விலை போகாது. அது சின்ன மிளகாயாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம எடுக்க மாட்டாங்க, பெருசாக விலை போகாது. அதனால நம்ம என்ன பண்ணுறதுன்னா அப்படியே விட்டு போட்டு நம்ம அதை அப்படியே இது பண்ணிக்கலாங்க.